ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரபரம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமரே. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் பங்குனி மாத பலன். இப்படி வரக்கூடிய பங்குனி மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு அதுக்கான ஒரு பதிவு தான் அது. தயவு செய்து இந்த பலனை பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்க. கரெக்டா அந்த பலன் கரெக்டா. ஏன்னா அந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி வருது. அது ஒண்ணா, அது இல்லாம இந்த மாசம் எண்டுக்குள்ள பாருங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கும். என்ன காரணத்தை சொல்லுங்க? சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இணைஞ்சு இருக்கிறாங்க. எப்படி தலைமை பொறுப்பு கிரகமும் தொழிலுள்ள கிரகமும் சேர்ந்து இணையுது. அப்ப யாரெல்லாம் தலைமை பொறுப்பு போறீங்க, உங்க ஆசைப்பட்ட விஷயம் எப்படி அடைய போறீங்க, அதுக்கான நேரம் தான். ஏன்னா குருவுடைய வீட்டுலதான் 2 கிரகம் இருக்கு. குரு இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதனால மிகப்பெரிய ராஜயோகம் எல்லாத்துக்கும் வரும் இந்த மாசத்துல. பாத்துங்க, தயவு செய்து உங்களுடைய பிறப்பு ஜாத தசாபதியை பார்த்து பலனுங்க. கரெக்டா ஒரு துல்லியமான பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வாட்டி சேனல் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியும் பரம்பரை நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தான் இந்த கன்னி ராசி. எப்போதுமே சரி, கன்னி ராசிக்கார பாருங்க ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க. இந்த ராசியில பிறந்துட்டாவே எப்படி சுறுசுறுப்பான குணம் கன்னி ராசிகிட்ட நிறைய இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி பயங்கரமா யோசிக்கணும்னு சொல்லி பயங்கரமா திறமையா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி கன்னி. கன்னி அறிவுக்கு உகந்த ராசி கன்னி. அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ராசி கன்னி. தொழில் உத்தியோகத்தை பத்தியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி கன்னி. ஏன்னா இவங்க எப்போதுமே சரி பிசினஸ் தொழில் இதை பத்தி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கன்னிராசி எடுத்து பாருங்க. அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பதற்கு வரக்கூடிய பங்குனி மாத பலன். தயவு செய்து பங்குனி மாசங்கிறது 11ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அந்த பலன் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா அந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி வருது. அதனால அந்த பங்குனி 11க்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். எல்லாருமே உங்களுடைய பிறப்பு ஜாதக பிரகாரம் நான் ஃபர்ஸ்டே எல்லா குரு சுக்கரன் ஜோதிடவில நம்ம சொல்லக்கூடிய இதான் பொது பலன்லாம் பாருங்க. உங்க ஜாதக பிரகாரம் எந்த திசைக்கு நடக்குது, எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, இதை மட்டும் கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்ப சொல்லக்கூடிய பலன் கரெக்டா இருக்கும். இப்ப கிரகம் இப்ப பார்ப்பாங்க ராசியிலே பாருங்க. ராசியில இருந்து ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா ஒரு 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் புதன் ராகு ஒரு 3 கிரகம் 6ஆம் இடத்துல இருக்குது. இதுல கும்பத்துல. அடுத்து 7ஆம் இடத்துல பாருங்க கண்டக சனிங்கிற பாவத்துல 7ஆம் இடத்துல போய் மீன ராசியில பாருங்க சூரியன் சுக்கிரன் பிளஸ் சனி பகவான். மேக்சிமம் ஒரு 3 கிரகம் இருக்கு. இதுலயே 6 கிரகம் அடங்கிருச்சு. 6ஆம் இடத்துலயும் 7ஆம் இடத்துலயும் 6 கிரகங்கள் இருக்காங்க. அடுத்து பாருங்க குரு பகவான் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அடுத்து 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். இதுல 3 கிரக பயிற்சி சொன்னீங்க பாத்தீங்களா? ஏன் 11ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த பலனுக்கு சொன்னா உங்களுக்கு கரெக்டா வரும். சுக்கிர பகவான் பாருங்க 11ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சியாகி நேரா 8ஆம் இடத்துக்கு போறாரு. 1 பங்குனி 19ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்க ராசியை பார்ப்பாரு. 2 பங்குனி மாசம் 27ஆம் தேதி புதன் பயிற்சியாகி உங்க ராசியை வைப்பாரு. அதனாலதான் நான் மேக்சிமம் இது 11 10ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த பலனை பார்த்தா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே குருவுடைய நட்சத்திரத்துல போறதுனாலதான் சொல்றேன். நான் எல்லாருமே குருவுடைய சாரத்துல போவாங்க. செவ்வாய் குரு சாரம். அதனால நிறைய ஒரு பலனை கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அதனால சொல்றேன். அப்ப நீங்க எல்லாருமே ஜாதக பார்த்து தசாபதி மூவ் பண்ணி போங்க. சூப்பரான யோகம் கண்டிப்பா வேலை செய்யும். பொதுவாக பாருங்க கன்னி ராசியை பொறுத்தவரை கண்டக சனி இதான் ஒரு பிரச்சனை. கன்னி ராசிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்களே, ஏன் கெட்டது நடக்குது? அது நிறைய பேர் மறந்துட்டீங்க. உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கணும். உங்க லக்கணத்துக்கு சனி நல்லவரா? கண்ட சனியுடைய பிரச்சனைனா கண்ட அப்படியே பிடிக்கும். எதுவுமே ஒரு மூவ் பண்ண முடியாம ஒரு மந்த தம்பியா ஒரு சோம்பேறியா உங்களை உட்கார வச்சுப்போம். இதுதான் கண்ட சனிங்கிறது. ஒரு வழக்கோ தடையோ பிரச்சனையோ கலகம் ஏதாச்சும் ஒரு கலகத்தை கொண்டாந்து வைக்கும். கண்ட சனி வந்துட்டாவே கண்ட சனி அஷ்டம சனி ஒரு மனிதனுக்கு 7.5 சனி விட இந்த கண்ட சனி அஷ்டம சனி கடுமையா தாக்கும். ஜாதகத்துல சனிபான் பலம் இழந்திருந்தால் என்ன காட்டும்? நோயா எதிரியா பகையா கடனா வம்பா வழக்கா இதைதான் உங்க உடம்புல வேலை செஞ்சிருக்கும். நீங்க எடுத்து பாருங்க. மார்ச் மாசம் எடுத்து பாருங்க. நீங்க சொல்லுவீங்க, நான் எல்லாத்துக்கும் சொல்லல, குறிப்பிட்ட நான் சொன்னல. சில பேர் கேட்குறீங்க, நான் பிறந்திருந்து கஷ்டப்படுறேன், உங்க வீடியோ தொடர்ச்சியா பாருங்க, எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அப்போ உங்க ஜாதகத்துல பாருங்க லக்னாதிபதி ஏதாச்சும் ஒரு மறைவுல போய் இருந்தா 6, 8, 12 போய் மறைஞ்சிருந்தாவோ அவர் பலம் இழந்து இருந்தாவோ கண்டிப்பா நீங்க பிறந்தது கஷ்டப்பட்டுதான் ஆகணும். இது விதி. ஒரு சில பேர் வந்து இடையில கஷ்டப்படுவாங்க. அப்ப அந்த கிரகங்கள் மாறும்போது அங்க ஒண்ணு இல்லைங்க, நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குது. யோகமான கிரகம் திசை நடத்தும் போது யோகமான பலன் நடக்குது. எது பலவீனமான கிரகம் திசை நடத்தும் போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திக்கிறீங்க. அவ்வளவுதான், வேற விஷயமே கிடையாது. அதுக்குதான் பரிகாரம் சொல்றாங்க. நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் மகால் பரிகாரத்தை கொடுத்தாங்க. அதனாலதான் பொது பணம் தயவு செய்து பாருங்கன்னு நம்ம எல்லா வீடியிலும் சொல்ல காரணம் வேற எதுவுமே கிடையாது. நீங்க ஜாதக பார்த்து மூவ் பண்ணவே கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கண்டிப்பா கொஞ்சம் தசாபதியை பார்த்துட்டு மூவ் பண்ணி அடிக்க சூப்பரா இருக்கும்.
ஏன்னா கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, தொழில், வேலை, உத்தியோகத்தை கண்டிப்பா ஒரு தடங்கள் கொடுப்பாரு. நிறைய ஒரு பிரச்சனை, ஒரு கழகத்தை கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. நீங்க கேட்டு பாருங்க, கன்னிராசி கேட்டு பாருங்க, சொல்லுவாரு ஆமா இருந்துச்சு முன்பர். பொருளாதாரம் சரியா இல்ல, வருமானம் சரியா இல்ல, வீடு, இடத்து, பூமியில ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு கழகம் இருக்கு, ஒரு குழப்பம் இருக்கு, தடுமாற்றம் இருக்கு, இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லுவாங்க கன்னிராசிக்காரன். படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேருக்கு உடல் உபாதை, வயிறு சம்பந்த தொந்தரவு எத்தனை பேருக்கு வந்துச்சு கேட்டு பாருங்க. காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரவு, சுவாச பிரச்சனை, ஏதாச்சும் இப்ப ரீசெண்டா ஒரு 30 நாள் 40 நாளுக்குள்ள இப்ப மருத்துவ செலவு நீங்க பண்ணிருப்பீங்க பாருங்க. இல்ல வேலை போயிருக்கும், இல்ல தாய்மாமா உள்ள தடங்களை பார்த்து ஏதாச்சும் ஒரு தடங்களை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்கன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கன்னி ராசிக்காரங்க. இதுல என்ன ஒரு விஷயம் தெரியுமா, இப்ப குருபவன் வக்ர நிவர்த்தி ஆகி நேரம் அந்த புதன் பவனை பாக்குறதுனால நீங்க தப்பிச்சிருவீங்க. உங்களுக்கு பங்குனி மாசம் எந்த ஒரு கெட்டது மட்டும் நடக்காது. 4 குடையவர் 7 குடையவர் சேர்ந்து உங்க ராசி அதிபதியை புதன் பகவானை பாக்குறாரு. புதனுடைய வீட்டுல தான் அந்த குரு பகவான் இருக்கு. அதனால உங்களுக்கு நல்லது நடக்க போது அதை பக்கம் ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். ஏன்னா சனி வக்ர நிவர்த்தி ஆயிட்டாருங்க, குருபவன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டா குருவுடைய வீட்டுல தான் சனி பகவான் வந்து, அதனால இங்க சனி பகவான் குருவை மீறி அங்கே வேலை செய்ய முடியாது. அங்கே குரு பலமா இருக்கும்போது 124 புளிஞ்சு விட்டாப்புல போயிட்டு நவம்பர் மாசத்துல எந்த ஒரு நல்லதும் நடந்திருக்காது. அதனால சொல்றேன், இப்ப அவர் வக்ர நிவர்த்தி ஆகி அவர் பாக்குறதுனால நிறைய பேர் வேலை கிடைக்காதனால வேலை உத்தியோகம் ஆல்ரெடி கிடைச்சிருக்கணும், இப்ப கிடைக்க போகுது. எப்படி இந்த பங்குனி மாசத்துல ஒரு நல்ல செய்தி வீடு தேடி வரும். நீங்க நிறைய 10 கம்பெனி 20 கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டாலும் சரி, இப்ப மூவ் பண்ணி பாருங்க சாதகமா வரும். ஏன்னா சூரிய பகவான் உங்க ராசியை பாக்குறாரு. ஒரு தலைமை பொறுப்பு கிரகம், வேலை உத்தியோக கிரகம் சேர்ந்து உங்களை பார்க்கும்போது கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும், இல்ல வேலை உத்தியோகம் உங்களுக்கு சாதகமா வரணும். ஏன்னா குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துல விழுவுது. நான் காரணம் இல்லாம சொல்ல, விஷயத்தோட உங்களுக்கு சொல்றேன். இந்த அமைப்பு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு வரணும். அப்ப ஜாதகத்தை தசாபதி நல்லது, அங்கே 6ஆம் வீட்டு தசை புத்தி நடந்தா கண்டிப்பா வேலை உத்தியோகம் இப்ப கிடைக்கும். இப்ப கடன் அடைப்பீங்க, எந்த பேங்க்ல போய் லோன் கிடைக்கும், அரசாங்க வேலை, தனியார் நிறுவனத்தை வேலை பார்க்குற எல்லாருக்கும் ப்ரொமோஷன் தேடி வரும். நீங்க எடுத்து பார்த்து நீங்க பேங்க்ல போய் எதெல்லாம் பேங்க்ல லோன் அப்ளை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். சாதகமா இருக்கு கிரகம், அதனால சொல்றேன். என்னால கெட்ட சொல்ல முடியல, ஏன்னா நல்ல விஷயம் இருக்கு பங்குனி மாசத்துல. அது எல்லாமே நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா சுக்கிர பகவான் ஒரு பலத்துல வந்துருவாரு. வெளிநாடு வெளியூர்ல பார்க்கலாம், திடீர் யோகம் தேடி வரும். ஒண்ணும் இல்ல, இட பிரச்சனைக்கு, பூமி ஏதாவது சொத்து வழக்கு பிரச்சனை, சூரியன் பாக்குறதுனால உங்க ராசியை பாக்குறதுனால அந்த பிரச்சனை சரியா இருங்க. உங்க மேல ஏதாச்சும் ஒரு வழக்கு போட்டு வச்சிருங்க, இந்த இடத்த விற்க முடியல, இந்த பூமி இதை வித்தா எனக்கு பணம் வரும், இதுல கேஸ் இருக்கு, அதெல்லாம் இந்த கேஸை முடிப்பீங்க. இப்ப சாதகமா இருக்கு, அதனால சொல்றேன். ஏன்னா 4ஆம் இடத்தை பாக்குறாரு குரு, கேந்திர குரு 10ஆம் இடத்து குரு 4ஆம் இடத்தை பாக்குறாரு. கண்டிப்பா இடம் பூமியில ஒரு லாபம் வரணும். ரொம்ப நாளா விற்காத இடத்த வித்து போகும். இப்ப எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும், ப்ரொமோஷன் தேடி வரும். தொழில அரசாங்க வேலையோ தனியார் எந்த வேலை பார்த்தாலும் சரி தேடி வரும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில் எந்த ஒரு தடங்களும் வராது. ஏன்னா உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்தோட இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. குழந்தை பாக்கியத்துக்கான ப்ராசஸ் பண்ணுங்க, கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் விட்டு எதையும் பலமாயிட்டாரு, அதனால சொல்றேன். குழந்தை பாக்கியம், திருமணம் நடக்கலாம், திருமணம் சார்ந்த விஷயம், திருமண கணவனுக்குள்ள ஒரு கேஸ் உங்க மேல இருக்க அந்த கேஸ்ல உள்ள பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர்றது எல்லாமே சாதகமா இருப்பாரு. எந்த ஒரு வழக்கம் இருந்தாலும் சரி இந்த பங்குனி மாசம் மட்டும் எடுத்து நடத்தினால் உங்க பக்கம் தீர்ப்பாகும். இது உறுதி உறுதி உறுதி. இப்ப எடுங்க, லாட்ரி யோகம் எடுக்கணும்னு ஆசை இருந்தா எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையாம நம்ம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு. ஏன்னா ஏன் அப்படி சொல்றேன்னா, 12ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவானும் 5ஆம் வீட்டு அதிபதி சனி பகவானும் சேர்ந்து உங்க ராசியை பார்ப்பதால் பஞ்சமாதிபதியும் 12ஆம் வீடு தான் லாட்ரி. வெளிநாடு வெளியூர்னா லாட்ரி யோகம் 12ஆம் இடத்தை பார்க்கணும். அடுத்து மீன் 5ஆம் வீட்டு அதிபதி ஆகணும். ரெண்டுமே சேர்ந்து உங்க ராசியை பார்க்குது. அப்ப யார் ஜாதகத்துல சூரியன் சனி நல்லா இருக்கோ அவங்க எல்லாம் லாட்ரி யோகம் அடிக்கும் போதுன்னு அர்த்தம். அப்ப ஜாதக ரீதியா சொல்றேன், உங்க லக்ன பிறந்த நேர பிரகாரம் சூரிய சனி யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ அவங்க மட்டும் லாட்ரி சீட் எடுங்க. அதிலேயே பணத்தை போட்டு வரையாமனா உங்களுக்கு என்ன ராசியான என்ன பார்த்துக்கிட்டு நீங்க லாட்ரி சீட் எடுங்க, கண்டிப்பா அடிச்சோம். ஜாதகத்தை பார்க்காம மேட்ச் பண்ணிக்காதீங்க, தயவு சொல்றேன். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேர் ஐடிஐ ஃபீல்டு நிறைய பேர் வேலை பார்ப்பீங்க பாருங்க. கன்னி ராசியுமே ஐடி தான். ஐடிஐ ஃபீல்டு, எழுத்து கணித சார்ந்த ஃபீல்டு, மருத்துவத்துறை, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, இந்த அறிவு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே கன்னி ராசியில வரும். தகவல் தொடர்புன்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். குடுக்கல் வாங்கல பிசினஸுமே நல்லா இருக்கும். நகைக்கடை வச்சிருக்கவங்க, உணவுத்துறை, அடுத்து இந்த பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், இந்த ரெடிமேட் சம்பந்தப்பட்ட துறைகள், அழகான பொருட்கள் எல்லாமே வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அனுகூலமான நேரமாக சூப்பரா இருக்கு. பாத்துக்கோங்க. நெருப்பு, இரும்பு, ஷேரிங், கமிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும். இதான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா நல்ல நேரம் நெருங்குது. சூரியன் உங்க ராசியை பார்க்கிறார், சனி பகவான் உங்க ராசியை பார்க்கிறார், சுக்கிரன் உங்க ராசியை பார்க்கிறார். இவ்வளவு விஷயம் பார்க்கறதுனால நல்லா இருக்குங்கிற விஷயம் சொல்றேன். வீடு, இடம், பூமி சொந்தமா வாங்கக்கூடிய யோகம் தேடி வரும். பாத்து இப்ப நட்சத்திர பலனுக்குள்ள போமா. முதல் நட்சத்திரம் உத்திரம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, திறமையான குணம், அறிவான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். உத்திரத்துல பிறந்தாவே இந்த குணம் இருக்கணுங்கிற வார்த்தையை நம்ம தைரியமா சொல்லலாம். பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நேர்மையா இருக்கணும், ஒழுக்கமான குணம் எல்லாமே இந்த உத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கும். இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க.
யாரு உத்திரத்துல பிறந்தவங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க. நல்ல ஒரு மாற்றம் இந்த பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில மாறப்போது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். அரசாங்க வேலை கிடைக்குங்க. முதல் பலன் ஒரு தலைமை பொறுப்பு போவீங்க. ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, பிரச்சனை நிறைய ஒரு கழகத்தை பார்த்துருப்பீங்க. நீங்க ஒரு மாசம் பாருங்க, இந்த மாசி மாசம்லாம் எடுத்து பாருங்க, தடுமாற்றமா நீங்க வாழ்க்கையில பார்த்துருப்பீங்க. இனிமேல் நல்ல நேரம் நெருங்கி வருது. ஏன்னா நம்ம நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த உத்திரத்துல பிறந்தவதான். கணவனுடைய ஒற்றுமை, படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், தொழில ஒரு முன்னேற்றம், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், இது எல்லாமே சூப்பரா இருக்கும். யார் உத்திரத்துல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், நல்ல யோகம் நெருங்கி வருது. இது கரெக்டா நீங்க யூஸ் பண்ணி போங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. கெட்டதை மட்டும் சிந்திக்காதீங்க. இனிமேல் கெட்டதே நடக்காது உங்களுக்கு. லைஃப்ல எல்லாமே நல்லா தான் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. அடுத்து அஸ்தனத்துல பிறந்தவங்க ரொம்ப கற்பனையான குணம், நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம், திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். அஸ்தத்துல பிறந்துட்டாங்க நிறைய கற்பனையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். உங்களுடைய கற்பனை எல்லாம் நிஜமாக பார்த்து ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் ஆகுறது, தொழில ஒரு மாற்றம் ஆகுறது, ஒரு சுப செலவு சுபகாரியம் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. யார் இந்த அஸ்தனத்துல பிறந்த எல்லாத்துக்குமே சரி, நல்ல நேரம் நெருங்கி வருது. கெட்டது வராது. நிறைய நல்ல யோகம் உங்க பக்கம் உண்டு. ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். யார் இந்த அஸ்தனத்துல பிறந்தவங்க அற்புதமான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பா வாழ போறீங்க. அடுத்து சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இப்படி சித்திரைங்கிறது ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நேர்மையான குணம், திடமான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் பயங்கரமா நல்ல ஃபோல்டா இருப்பாங்க. ஃபோர்ஸா எதுலையுமே இறங்கி வேலை செய்வாங்க. அந்த குணம் உங்கள்ட்ட நிறைய உண்டு. தன்மானத்தை பார்ப்பாங்க. தன்னம்பிக்கையான குணம் இருக்கும். பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாருங்க. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆனால் கோபம் உள்ள இடத்துல குணம் இருக்கும் சொல்லுவாங்க. கண்டிப்பா நல்ல ஒரு குணமான குணம். நம்ம குடும்பத்தை பத்தி, ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. நீ பாருங்க, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் ஆகுறது, தொழில ஒரு மாற்றம் போகுது, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். சித்திரையில பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், நல்ல நேரம் நெருங்கி வருது. கரெக்டா 19ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, கணவன் ஒற்றுமை, தொழில ஒரு மாற்றம், வேலையில ஒரு மாற்றம், வெளிநாடு போறது, வெளியூர் போறது. ஏன்னா ஒரு 45 நாளா கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு நிறைய ஒரு குழப்பத்தை பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்ம நிறைய ஜாதகம் கொடுத்து சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். திடீர் யோகனா கண்டிப்பா அடிக்கும். பாத்துங்க. வரக்கூடிய பங்குனி மாத பலன் கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.